ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு நானும் என் பிள்ளையும் இன்னைக்கு டப்பாவும் கையில் ஒரு பையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ எங்கே கிளம்ப போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால கண்டிப்பாக இறைச்சி மிகவும் முக்கியம். அதுவும் இந்த சித்திரை வைகாசி காலங்களில் வெயில் அதிகமாக அடிக்கிற காரணத்தினால மீனுக்கு தடைக்காலம் போட்டுட்டாங்க. அதனால் மீன் வாங்க முடியாது. இறைச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா கோழி இறைச்சி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா வெயில் சென்னையில் பயங்கரமாக அடிக்கிறதுனால கோழியும் அந்தளவுக்கு சாப்பிட முடியாது. சரி என்ன இறைச்சி வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு 500 எடுத்துகிட்டு மஞ்சள் கலர் பையும் எடுத்துகிட்டு அப்புறமா டப்பாவையும் எடுத்துகிட்டு நாங்கள் ஆட்டு இறைச்சி தான் வாங்க போகிறோம். ஸோ சின்ன வயசில் நான் ஆடு பாவன்ட்டு ஆட்டு இறைச்சி அந்தளவுக்கு சாப்பிட்றதில்ல. வளர வளர தான் தெரிஞ்சுது. ஸோ நம்மளால் இறைச்சி சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்ட்டு ஸோ இறைச்சி வாங்குறதுக்கு டப்பா தான் கொண்டு போனேன். ஸோ கவர் அந்த மாதிரிலாம் எதுவும் எடுத்துகிட்டு போகல. ஸோ இறைச்சி வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே சோறு வெந்துருச்சு. ஸோ இறைச்சியோட கூடவே நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா வெத்தலை கொத்தமல்லி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அடிக்கிற வெயிலில் சளி பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெத்தலையை போட்டு ரசம் வைக்க போகிறேன். மட்டனை கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். கூடவே அந்த மட்டனில் சூப் மாதிரி எடுத்து குழந்தைக்கு கொடுக்க போகிறேன். ஏன்னா அவளுக்குமே நல்ல சளி இருமல் இருக்குது. இந்த வெயில் நேரத்தில் உங்களுக்கு சளி இருக்குது அப்படின்னா நீங்கள் மெடிசனுக்கு போகிறத விட என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ நியூட்ரிஷனிஸ்ட்டாக உணவே மருந்துங்கிற ஒரு டாப்பிக்கில் நான் ஆட்டு இறைச்சி இப்போதைக்கு மருந்தாக தான் சாப்பிட போகிறேன். ஸோ நம்ம ஆடு பாவம் அப்படின்னா ஆட்டு இறைச்சி நீங்கள் சாப்பிடாம இருந்தாலுமே ஆடுகள்லேருந்து மெடிசனாக நம்ம சாப்பிட்றதுக்கு உணவாக சாப்பிட்றது சிறந்ததுங்கிறதுனால தான் நான் இந்த முடிவை எடுத்துட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா அவளுக்கு எந்த அளவுக்கு இருமல்னா பாருங்கள், தூக்கத்தில் கூட அவள் அப்படி இருமிட்டு இருக்கா. ஸோ இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் ஆட்டு இறைச்சி சூப். ஸோ ஆட்டு இறைச்சி சூப் வைக்கிறதுக்கு முதல்ல நான் பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் உரித்து வச்சுட்டேன். அப்புறம் ஆட்டு இறைச்சியை மஞ்சள்தூள் போட்டு நல்லா கழுவிட்டு குக்கரில் அதை மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டை நல்ல மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இஞ்சி பூண்டை இந்த ஆட்டு இறைச்சியோடு சேர்த்து நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா அந்த மட்டன் சூப்பு இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆட்டு இறைச்சி அப்புறமா இஞ்சி பூண்டு அரைச்சது அப்புறமா அந்த மிக்ஸி ஜாரில் உள்ள ஓரத்தில் இருக்கக்கூடிய தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் மிக முக்கியம். ஸோ அதையும் நம்ம கழுவி எடுத்து அந்த இதில் ஊற்றிட்டு இதுக்கு உப்பு மட்டும் ரொம்ப லைட்டாக போடுங்க, ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க மட்டன் வேக வைக்கும்போது. ஸோ கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ விசில் உங்கள் குக்கருக்கு வருமோ பாருங்கள். என்னோடய குக்கருக்குலாம் நான் ஒரு 8 அந்த மாதிரி விசில் வைப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா மட்டன் கொஞ்சம் நல்லா வெந்திருந்தால் என்னோட பிள்ளை சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால. ஸோ உங்களுக்கு மட்டன் கடிக்கிற மாதிரி வேணுமா இல்லைன்னா நல்லா வெந்து வேணுமாங்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ மட்டன் அங்கே வேகிறதுக்குள்ளே நான் இங்கே வெத்தலை ரசம் வச்சுருக்கேன். வெத்தலை ரசம் எப்படி வச்சுங்கிற காணொலியை நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ மட்டன் சாறு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த மட்டன் சாறை குழந்தைக்கு கொடுக்குறதுக்காக ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிட்டேன். இதை நான் இப்படியே கொடுக்க போகிறது கிடையாது. இதில் கொஞ்சம் இன்னும் சில ஸ்பைசஸ் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம், அதுக்கப்புறமா மிளகு. ஸோ மிளகு ஜீரகம் போட்டு இடிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே என் பிள்ளை எந்திரிச்சு பக்கத்தில் உட்காந்தாச்சு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு அதையும் அவள் கையில் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஜீரகமும் மிளகும் அவள் சும்மாவே சாப்பிட்டுக்கிட்டே நான் அதை சாப்பிடக்கூடாதுன்னா எதுவுமே சொல்லலை. ஏன்னா அதுவும் உடம்புக்கு நல்லது தானே பார்த்தீங்களா. அதனால் ஜீரகம் மிளகுத்தூள் மட்டும் போட்டுட்டு அவளுக்கு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு அவள் இது என்னமோ ஒன்று தூக்க கலக்கத்தில் இருந்தனால ஒழுங்காக சாப்பிடல. அப்புறம் லைட்டாக வாயில் வச்சு டேஸ்ட்டு பிடிச்சதுக்கப்புறம் அவளே ஆட்டோமேட்டிக்காக வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. எல்லோரும் கேட்பீங்க மட்டனுக்கு நீங்கள் ஜீரகத்தூளோ இல்லைன்னா மிளகுத்தூளோ போடலாமா அப்படின்ட்டு. ஆனால் இந்த சூப்பில் லைட்டாக குழந்தைங்களுக்கு காரத்தன்மை இருந்து காரமும் சாப்பிடணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜீரகத்தையும் மிளகையும் நீங்கள் நுணுக்கி போட்டிங்கன்னா மட்டும்தான் அதோடய ஃப்ளேவர் இன்னும் நல்லா இறங்கும். ஸோ அதனால தான் நான் அதை இடித்து போடுறேன். மட்டன் நீங்கள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் போடுறேன்னா போட்டுக்கலாம். ஸோ என் பிள்ளைக்கு மட்டன் சூப் ரொம்ப பிடிச்சிட்டு, ஆனால் என்னென்னா அந்த சூப்பு அவள் கரண்டியில் குடிக்க ஆசைப்பட்டாள். பட் அவள் ஒரு வாயாக குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு இங்கே குழம்பு வைக்கணும் பார்த்தீங்களா டைம் ஆகிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் பிள்ளை அவளே ஆசைப்பட்டு தானே ஸ்பூனில் அள்ளி சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டா. அதை தடுக்கவும் எனக்கு மனசு இல்லை. சரி அவளே கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கட்டும் அப்படின்னு நானும் விட்டுட்டேன். அவள் குடிச்சிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரம். நானே அவளுக்கு அந்த சூப்பு பாத்திரத்தை ஏந்தியப்படியே இருந்தேன். நம்மளில் சில பேர்த்துக்கு குழந்தைங்க தானாக சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவோம். ஆனால் குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறதுக்கான முயற்சியில் நமக்கு பொறுமையே இருக்காது. அதில் முக்கியமான விஷயம் இதுதான். குழந்தைங்க தானாக சூப்பை கூட குடிப்பாங்க, ஆனால் சூப்பு தட்டை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு பொறுமை இருக்காது. ஒரு கட்டத்தில் எனக்கே பொறுமை இல்லைங்க, எனக்கு குழம்பு வைக்கணும், எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன், இது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு
கொஞ்சமாக அவட்ட இருந்து பாத்திரத்தை வாங்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொழுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் குழந்தைக்கு கொடுத்தேன். ஆட்டோட கொழுப்பு வந்து குழந்தைக்கு நல்லாவே எடை கூடும். அப்புறமா இந்த உறிஞ்சு குடிக்கிற கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஊற்றி இந்தாம்மா நீ இப்படி கொடுத்து முடிச்சிடும் அப்படின்ட்டு அதோட கொடுத்து முடிச்சிட்டேன். சரி ஓகே, ஒரு வழியாக அவளுக்கு மட்டன் சூப்பு கொடுத்தா முடிச்சாச்சு. இப்போ நான் மட்டன் கிரேவி வைக்க போகிறேன். நான் மட்டனுக்கு வந்து மசாலா அந்த மாதிரிலாம் எதுவுமே போட மாட்டேங்க. வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு அப்புறமா வந்து அந்த இலை அது இதுன்னு வாங்கி வச்சுருப்பேன். அதை வந்து கொஞ்சமாக பாத்திரத்தில் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை அப்புறமா இந்த பட்டை கிராம்பு லவங்கம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா வந்து பல்லாரியை வந்து நல்லா நீளமாக வெட்டிட்டு பல்லாரியும் போட்டு நல்லா வதக்கிப்பேன். அப்புறமா வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள், இது நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வதக்கிக்கோங்க. ஆக்சுவலி இறைச்சி குழம்பு செய்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. சிக்கனாக இருந்தாலும் சரி மட்டனாக இருந்தாலும் சரி எல்லா குழம்புக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே செய்முறை தான், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். அப்புறமா வந்து இந்த பல்லாரி வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வெட்டி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, தக்காளி எடுத்து போட்டு அதையும் நீங்கள் நல்லா வதக்குன்னு வதக்கிட்டே இருங்க. ஸோ தக்காளி வேகிற கேப்பில் வந்து இந்த பக்கம் நம்ம மசாலா அரைக்கணும். மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேன். இந்த தேங்காய் போட்டதோடையும் வந்து பார்த்திங்கன்னா வாசத்துக்கு, ஏன்னா நான் வந்து இறைச்சி மசாலா போடலை, அதனால இந்த பட்டை கிராம்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன், ரொம்ப போட்டுறாதீங்க. போட்டுட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுட்டு நான் பாப்பாவுக்கு சூப்பு அரைச்சிட்டு மிச்சம் வச்சிருக்கக்கூடிய மிளகு ஜீரகத்தையும் கொண்டு தட்டிட்டு அப்புறமா கொஞ்சம் அடிஷ்னலாக ஜீரகம் சோம்பு கசகசா அப்புறம் என்னென்ன இருக்குதோ ஸோ இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிப்பேன். காரத்துக்கு கொஞ்சம் நான் வந்து மிளகு தான் அதிகமாக சேர்த்துப்பேன், ஏன்னா மிளகு போட்ட காரம் வந்து என்னோடய பிள்ளை நல்லாவே சாப்பிட்டுப்பா. வத்தல் தூள் காரம் வந்து அந்தளவுக்கு வந்து அவள் ரொம்ப சாப்பிட மாட்டாள். ஸோ அவளும் சாப்பிட்ணும் எல்லோரும் சாப்பிட்ணுங்கிறதுக்காக நான் ரெண்டையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தான் போடுவேன். இந்த தக்காளி வெந்த கேப்பில் வந்து ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய நல்ல குக்கரில் வேக வச்ச ஆட்டு இறைச்சியை தூக்கி நீங்கள் அந்த தக்காளியோடு போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிக்கோங்க. அப்புறமா வந்து மசாலா வந்து ஆல்ரெடி நான் சாம்பார்லேருந்து புளிக்குழம்புலேருந்து இறைச்சி குழம்புலேருந்து எல்லாத்துக்கும் ஒரே மசாலாவாக ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. இதை தாண்டி இதை அரைச்சி வச்சுருக்கனால எனக்கு வந்து மசாலா வாங்குகிற செலவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் மசாலாவையும் போட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கொதிக்க விட்டிங்கனாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் குழம்பு ரெடிங்க. இது இறைச்சி குழம்பு பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான், சிம்பிள் ப்ரொசீஜர். பல்லாரி தக்காளி வதக்குறீங்களா, இறைச்சி போட்டிங்களா, தேங்காய் அரைச்சி ஊற்றுறீங்களா, சின்ன சின்ன மசாலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் வாசனைக்கு கொத்தமல்லி இலையை வந்து கட் பண்ணி போட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. அப்புறமா நம்ம சுட சுட பொங்கி வச்சுருக்கக்கூடிய சோறு எடுத்து அதை தட்டில் போட்டுட்டு, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆட்டு இறைச்சி கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன். ஸோ ஆட்டு இறைச்சி ரொம்ப திக்காக வச்ச காரணத்தினால நமக்கு குழம்பு தேவைப்படுகிறது. ஸோ நான் இன்றைக்கி வந்து நான் ரசம் தான் வச்சுருக்கேன், அதுவும் வெத்தலை போட்டு ரசம் வச்சுருக்கேன். கொஞ்சம் காட்டமாக தான் இருக்கும், ஏன் அப்படின்னா வெத்தலை போட்டு ரசம் வைக்கிறது எனக்கும் நல்லது பிள்ளைக்கும் நல்லது. ஸோ சளி அந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் இந்த வெயில் காலத்தில் வர சளிக்கு இதை விட சிறந்த மருந்து எதுவுமே கிடையாது. ஸோ உணவே மருந்துங்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஊட்டச்சத்து நிபுணருடன் கண்டிப்பாக இணைந்திருக்கணுங்க. அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா அட்லீஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடிக்கடி வந்து என்னோடய வீடியோவை வந்து யூடியூப் உங்களுக்கே வந்து நோட்டிஃபிகேஷன்லேயும் காட்டும், ப்ளஸ் வந்து அந்த ஃப்ரண்ட் ஹோம் பேஜ்லேயும் காட்டிக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு லைக் பண்ணாலும் சரி கமெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை என் வீடியோவை பார்த்தாலே சரிங்க, என்னோடய வீடியோஸ் வந்து அடிக்கடி உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வழி எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் என் பிள்ளை சாப்பிட்றதுக்காக தான். அதுக்கப்புறம் இப்போலாம் வந்து மேடமே சாப்பிட ஆரம்பித்ததுனால நான் அள்ளி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாள். அவளே நான் ஒரு பக்கமாக சாப்பிடுவேன், அவளும் ஒரு பக்கமாக சாப்பிடுவாள். அப்புறமா வந்து பல்லு நல்லா வந்ததுனால அவங்களுக்கு குறுக்குறுன்னு ஆரம்பிச்சோம்ல, எலும்பெடுத்து கடிக்க ஆரம்பிச்சிட்டா. அவ்வளோதாங்க. நன்றி, இணைந்திருங்கள் ஊட்டச்சத்து நிபுணருடன்.